நாங்கள் யூனிட் 3 கூர்ப்பும் அங்கிகளின் பல்லுகமையும் கூர்ப்பும் என்ன அந்த செக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் 2 செக்ஷன் முடிச்சிட்டோம். ஒன்று உயிரின் தோற்றம், ஒரிஜின் ஆஃப் லைஃப், அது முடிச்சிட்டோம். 2வது பாகுபாடு முடிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு நாங்கள் 3.2.2 இந்த டியூட்ல இந்த 3 டாபிக்கும் வரப்போகுது. பேரராச்சியம் பாக்டீரியாவினுள் அடங்கும் அங்கிகளின் பல்லுகமை. 3.2.3 ராச்சியம் புரோட்டிஸ்டாவினுள் அடங்கும் அங்கிகளின் பல்லுகமை. 3.2.4 ராச்சியம் பிளான்டேயினுள் அடங்கும் அங்கிகளின் பல்லுகமை. அதுல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பேரராச்சியம் பாக்டீரியாவினுள் அடங்கும் அங்கிகளின் பல்லுகமை. அப்ப உங்களுக்கு தெரியும் பேரிராச்சியங்கள் 3 இருக்கு. இந்த பேரிராச்சிய முறை பாகுபாட்டை அறிமுகப்படுத்தினவர் கால்வூஸ். ஏன்னா புரோக்ரியோட்டா அங்கிகள் வேறுபாட்டை காட்டுது. புரோக்ரியோட்டா அங்கிகளே நமக்கிடையே வேறுபாட்டை காட்டுறது இலத்திர நுணுக்கு காட்டி கண்டுபிடிச்ச பிறகு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்படுது. அதனால புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பை கொண்ட வித்தியாசமான கூட்டங்கள் 2 இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சுதான் புரோக்ரியோட்டா ஒழுங்கமைப்பை பேரராச்சியம் பாக்டீரியா, பேரராச்சியம் ஆக்கியா, டொமைன் பாக்டீரியா, டொமைன் ஆக்கியான்னு பிரிச்சு வச்சான். ஏன்னா அப்ப டொமைன் பாக்டீரியால ஒரே ஒரு ராச்சியம் பாக்டீரியா, பேராச்சியம் ஆக்கியால ஒரே ஒரு ராச்சியம் ஆக்கி பாக்டீரியா, கிங்டம் ஆக்கி பாக்டீரியா. பேரராச்சியம் மியூக்கரியால 4 ராச்சியங்கள், ராச்சியம் புரோட்டிஸ்டா, ராச்சியம் ஃபங்கை, ராச்சியம் பிளான்டே, ராச்சியம் அனிமாலியா. சரியா? இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது பேரராச்சியம் பாக்டீரியா. சரியா? பேரராச்சியம் பாக்டீரியாவினுள் அங்கிகளின் பல்லுகமை. அப்ப பேரராச்சியம் பாக்டீரியாவின் மிக முக்கிய சிறப்பியல்புகள் என்னன்னா புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பு உடையது. அப்ப புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பு உடையதுன்னா கரு இல்ல, கரு பிரதேசம் இருக்கும். மென்சவ்வால் சூழப்பட்ட புன்னங்கங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா இதான் புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. வட்ட டிஎன்ஏ அல்லது வளைய டிஎன்ஏ காணப்படும். இப்போ புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பு. தனிக்கலத்தாலானவை பாக்டீரியாக்கள், தனிக்கலத்தாலானவை. அப்படி என்ன? இந்த தனியா ஒரு பாக்டீரியா கலை மட்டும் சேர்ந்து வாழ்றது தான் தனிக்கல ஒழுங்கமைப்பு. அல்லது சமுதாயங்கள்னா நிறைய பாக்டீரியாக்கள் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். இந்த இவ்வளவு பாக்டீரியாக்கள் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். இது ஒரு சமுதாயம் தான். அல்லது இழையுருவானதாக காணப்படும் பிலமெண்டஸ். இந்த இப்படி சங்கிலிகள் போன்று இணைந்து காணப்படும். அப்ப தனிக்கலத்தாலானவை அல்லது சமுதாயங்களாக அல்லது இழையுருவானதாக காணப்படும். பருமன் பாருங்க, 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் வரையிலான பருமன் கொண்டவை. இந்த பாக்டீரியாக்கள் பெரும்பாலானவை சாதாரண வாழிடங்களுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்தவை. சாதாரண வாழிடங்கள், நோமல் எக்கோசிஸ்டம், நோமல் ஹேபிட்டட் சொல்றது. சாதாரண வாழிடங்களுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்தவை. சாதாரண வாழிடம் தரை, நீர் போன்ற வாழிடங்கள்ல உங்களுக்கு நல்லா வாழ்ந்து கொள்ள இயலும். பெரும்பாலானவை கலச்சுவரை கொண்டவை. பாருங்க, இப்ப பேரராச்சியம் பாக்டீரியால அனைத்தும் கலச்சுவரை கொண்டவை அல்ல. சரியா? பெரும்பாலானவை. சரியா? அவற்றின் கலச்சுவர் எதனால் ஆனதுன்னா பெப்டிடோகிளைக்கனை கொண்டிருக்கும். பெப்டிடோகிளைக்கன் என்பது ஒரு பல்சக்கரைட். ஏன் அவங்க பெரும்பாலானவை கலச்சுவரை கொண்டவைன்னு சொல்றாங்கன்னா பேரராச்சியம் பாக்டீரியால ஒரு கூட்டம் இருக்கு. சரி, அந்த கூட்டத்துக்கு பேர் சொல்றது நாங்க மொலிக்யூட்ஸ், மூலக்கூற்று நிலை நுண்ணங்கிகள். மொலிக்யூட்ஸ், மூலக்கூற்று நிலை நுண்ணங்கிகள். இவங்க கலச்சுவர் அற்றது. இந்த மொலிக்யூட்ஸ் வந்து பேரராச்சியம் பாக்டீரியா உள்ளுக்கு தான் வருவாங்க, ஆனால் கலச்சுவர் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க,
பெரும்பாலானவை கலச்சுவரை கொண்டவை, சிலதுக்கு கலச்சுவர் இல்லை. கலச்சுவர் இல்லாத கூட்டம் கேட்டால் டொமைன் பாக்டீரியா இல்ல, கலச்சுவர் இல்லாத கூட்டம் கேட்டால் நீங்க சொல்லுவீங்க மொலிக்யூட்ஸ். மொலிக்யூட்ஸ் மூலக்கூற்று நிலை நுண்ணங்கிகள். கலச்சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைக்கனால் ஆனது. சரியா? இந்த கலச்சுவரை சூழ ஒரு புரத படை காணப்படும். பல்சக்கரைட்டு அல்லது புரதத்தாலான படை ஒன்று இருக்கும். அதுக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் வில்லையம். வில்லையம் கேப்சூல். கேப்சூல்னு சொல்லுவோம். கேப்சூல்னு சொல்லுவோம். இப்ப கலச்சுவர் இருக்கு, பெப்டிடோகிளைக்கனினாலான கலச்சுவர். இந்த கலச்சுவருக்கு வெளிப்புறமாக எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்லது, சில பாக்டீரியாக்கள்ல. சரியா? சில பாக்டீரியாக்கள்ல கலச்சுவருக்கு வெளிப்புறமாக புரதத்தாலும் அல்லது பல்சக்கரைட்டினாலான ஒரு படை, புரதத்தால் அல்லது பல்சக்கரைட்டால் ஆன ஒரு படை, ஒட்டும் தன்மையான படை ஒன்று காணப்படும். அதுக்கு தான் பேர் சொல்றது வில்லையம், கேப்சூல்னு சொல்றது. இந்த படத்துல காட்டியிருக்காங்க. சரி, இப்ப நான் பாக்டீரியா உங்களுக்கு வரைஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அப்ப ஒரு பாக்டீரியா இந்த இப்படி ஷேப்ல இருக்கிற ஒரு பாக்டீரியா நோக்குமே. பாக்டீரியா இந்த ரெட் கலர்ல தெரிகிறது கலச்சுவர்னு வச்சுக்குவோம். அப்ப ரெட் கலர்ல தெரியுது கலச்சுவர். இந்த கலச்சுவர் எதனால் ஆனது? கலச்சுவர். சரி, அந்த கலச்சுவர் எதனால் ஆனதுன்னா உங்களுக்கு தெரியும், பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கன் அலான கலச்சுவர் இருக்கு. இந்த கலச்சுவருக்கு வெளிப்புறமாகத்தான், கலச்சுவருக்கு வெளிப்புறமாக நான் வேற கலர்ல போடுறத, கலச்சுவருக்கு வெளிப்புறமாக அந்த பாதுகாப்பு படையான என்னது வில்லையம் காணப்படும். இப்ப வில்லையம் ரைட், வில்லையம். அப்ப இந்த இடத்துல நீங்க கலை பண்ணிக்கணும். வில்லையம் ஃபுல்லா வில்லையம். அப்ப இந்த இடம் இது எல்லா பாக்டீரியாலும் இருக்கானா? இல்ல, சில பாக்டீரியாக்கள்ல காணப்படுற கட்டமைப்பு. அது என்னது? வில்லையம். இந்த வில்லையம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? புரதப்படை அல்லது பல்சக்கரைட்டு அல்லது பல்சக்கரைட்டு படையால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுக்கு ஒரு இயல்பு இருக்கு, என்னது? ஒட்டும் தன்மையுடையது. ஒட்டும் தன்மையுடையது. சரியா? அப்ப இது எல்லா பாக்டீரியாக்கள்லயும் இல்லை. நான் மார்க் வைக்கிறேன், வில்லையம் வந்து எல்லா பாக்டீரியாக்கள்லயும் இல்லை. இந்த வில்லையம் இருக்கிறனால என்ன அனுகூலம்னா, இது பாதுகாப்பா வழங்கும் இந்த பாக்டீரியாக்கு. நீங்க சும்மா ஞாபகம் வச்சுங்க, இதை மைக்ரோபயாலஜி நீங்க திரும்ப படிப்பீங்க. வில்லையம் இருக்கிறனால என்ன அனுகூலம்னா பாதுகாப்பு. அப்படின்னா மனித உடலுக்கு பாக்டீரியா காலம்னு வருதுன்னு வைப்போமே, ஏன்னா பாக்டீரியா காலம் வருது. அப்ப எங்க நிற்பின்ன தோது இந்த பாக்டீரியா காலத்தை அழிக்கும் தானே. எங்க நிற்பின்ன தோது இந்த பாக்டீரியா காலத்தை அழிக்கும், அழிச்சாகணும். இந்த வில்லையம் இருக்கிறனால எங்க நிற்பின தொகுதியை அது அழிக்க முடியாது. ஏன்னா இந்த வில்லையம் எங்க உடல்ல உள்ள கலங்கள்ல எப்படி இந்த புரதம் இருக்குமோ அல்லது பல்சக்கரேட் இருக்குமோ அதே மாதிரியான புரதம் அல்லது பல்சக்கரேட்டை வச்சிருந்து எங்க களத்துளுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு உதவும். சொல்ற விலங்குதா? என்ன அப்ப எப்படி உதாரணம் ஒன்று சொல்றேன்னா, ஒரு நாட்டிட ஃபோர்ஸ் இருக்கணும், ஆர்மி, ஸ்ரீலங்கன் ஆர்மி. ஸ்ரீலங்கன் ஆர்மி ஸ்ரீலங்காவை அடிக்கிறதுக்காக, ஸ்ரீலங்காவுக்கு
எதிராக யுத்தம் செய்யறதுக்கு வேறொரு நாட்டில இருந்து ஒரு சோல்ஜர் ஒருத்தர் செட் ஒன்று வாராங்கன்னு இப்போ அந்த சோல்ஜர் செட் என்ன செய்யறாங்க இப்ப ஸ்ரீலங்கன் ஆர்மியோட யூனிஃபார்மை போட்டுட்டு இருந்தா ஸ்ரீலங்கன் ஆர்மியால அதை கண்டுபிடிக்கல அதுனா ஏன் நிறைய க்ரௌட் இருக்கும்போது இதுவும் எங்கட ஆக்கள் தான்ட்டு பேசாம இருப்பாங்க ஆனா அவர் எதுக்கு வந்திருக்காரு இவங்களை அழிக்க இது மாதிரி தான் எங்க நிற்பின தொகுதியால கண்டுபிடிச்சுக்கே இயலாது அந்த வில்லையத்தில் இருக்கிற புரதப்படை அல்லது பல்சக்கரைட்டு எங்க உடல்ல இருக்கிற கலங்கள்ல மேல்பரப்புல இருக்கிற புரதம் அல்லது பல்சக்கரைட்டு மாதிரி இருக்கிறனால அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் வில்லையம் சரி வில்லையத்தை பத்தி பார்த்தாச்சு இதுக்கு உட்புறமாக கலச்சுவர் கண்டுட்டோம் ஏன்னா நாங்க கலச்சுவருக்கு உட்புறமாக தான் முதலூர் மென்சவு வரப்போகுது முதலூர் மென்சவு கலச்சுவருக்கு உட்புறமாக நான் வரைகிறது முதலூர் மென்சவு முதலூர் மென்சவு சில முதலூர் மென்சவு உள்நோக்கி இப்படி மடிப்படைஞ்சு மீசோசோம்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் இந்த சில முதலூர் மென்சவு உள்நோக்கி மடிப்படைந்து ஒளித்தொகுப்பு மென்தட்டுகளை உருவாக்கும் மீசோசோம் இந்த உள்நோக்கி மடிப்படைஞ்சு மீசோசோம்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் சிலது உள்நோக்கி மடிப்படைஞ்சு ஒளித்தொகுப்பு மென்தட்டுகளை உருவாக்கும் உள்நோக்கி மடிப்படைஞ்சு மீசோசோம் உருவாக்கும் உள்நோக்கி மடிப்படைஞ்சு ஒளித்தொகுப்புக்குரிய மென்தட்டுகள் எல்லாம் உருவாக்கும் சரியா அப்ப இது என்னது குறிச்சுக்குவீங்க நீங்க முதலுரு மென்சவ்வு சரியா முதலுரு மென்சவ்வு எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போஸ்போலிபிட்டின் இரட்டைப்படை அப்படிலாம் உருவாக்கப்பட்டிருக்கும் தெரியும் அப்படியே நீங்க களத்துள்ளுக்கு வந்துட்டால் என்ன வட்ட அல்லது வளைய டிஎன்ஏ இருக்கும் சரியா வட்ட அல்லது வளைய டிஎன்ஏ சரியா வட்ட டிஎன்ஏ அல்லது பாக்டீரியாக்குரிய டிஎன்ஏ வட்ட டிஎன்ஏ இப்ப இங்க ஆங்காங்கே குளியூரு தாயத்துல சிதறிய நிலையில் 70s ரைபோசோம் இருக்கும் 70s ரைபோசோம் இது 70s ரைபோசோம் சரி இப்ப இங்க உணவு சேமிப்பு இருக்குமான்னா எஸ் உணவு சேமிப்பு இருக்கும் இருக்கு சவுக்குமுலை இருக்கான்னா இருக்கு இந்த சவுக்குமுலை இந்த முதலுரு மென்செவிலிருந்து வர்ற வெளிநீட்டமா இருக்கும் முதலுரு மென்செவிலிருந்து வர்ற சவுக்குமுலை 3 சவுக்குமுலை இப்ப நான் வரைஞ்சதுல 3 சவுக்குமுலை சில வேளை நிறைய சவுக்குமுலைகள் இருக்கலாம் அல்லது ஒரு சவுக்குமுலை இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கலாம் இந்த சவுக்குமுலையை நீங்க கட் பண்ணி பார்த்தா யூக்கரியோட்டால் இருக்கிற மாதிரி 9+2 கட்டமைப்பு இருக்காது 9+2 கட்டமைப்பு இல்லை இந்த சவுக்குமுலை வந்து முதலுரு மென்சவால் சூழப்படவும் இல்லை முதலுரு மென்சவால் சூழப்படவில்லை முதலுரு மென்சவால் சூழப்படலை சரியா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் அப்ப இவ்வளவுதான் அடுத்து இவருடைய போசனை முறை பாக்டீரியாக்களோட போசனை முறை டொமைன் பாக்டீரியால இருக்கிற அங்கிகளோட போசனை முறை பல்வேறுபட்ட போசனை முறையை காட்டும் நிறைய போசனை முறையை காட்டும் தட்போசனியாகவும் இருக்கும் தட்போசனி அப்படின்னா ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கிகளை கொண்டிருக்கும் இந்த பாக்டீரியா பிற போசனை அங்கிகளையும் கொண்டிருக்கும் தட்போசனியாகவும் இருக்கும் பிற போசணிகளாகவும் இருக்கும் சரி அடுத்தது அனுசேப செயல்முறை அப்ப போசனையே தான் இந்த கதை சொன்னாங்க இது போசனை அடுத்தது அனுசேப முறைகள் அனுசேப முறைகள்ல முதலாவது கட்டுப்பட்ட காற்றுவாளி இந்த கட்டுப்பட்ட காற்றுவாளி என்ன செய்யும் ஆக்சிஜன் உள்ள நிலைமையில மட்டும் வாழும் சரியா மூலக்கூற்று ஆக்சிஜன் இருக்கிற சூழல்ல மட்டும் வாழும் மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லைன்னா இவரால வாழ இல்லாது அவ்வாறான பாக்டீரியாக்களும் உண்டு இரண்டாவது கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி
சரியா? கட்டுப்பட்ட காற்று வாழி ஆக்சிஜன் இருந்தா தான் வாழும். கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி ஆக்சிஜன் இருந்தா வாழாது, CO2 இருந்தா தான் வாழும். ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல வாழும் CO2. ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல வாழும். CO2 நம்ம சொல்றதை விட ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல வாழும். மூன்றாவது, அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி. அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி. இது என்ன செய்யும்? ஆக்சிஜன் உள்ள சூழல்லையும் வாழும், ஆக்சிஜன் இல்லாத சூழல்லையும் வாழும். ஆக்சிஜன் இருக்கிற சூழல்ல காற்று சுவாசம் மூலம் தனக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்ளும். ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல காற்றின்றிய சுவாசம், அந்த நொதித்தல் மூலம் தனக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்ளும். சரியா? ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல காற்றின்றிய சுவாசம், நொதித்தல் மூலம் தனக்கு தேவையான சக்தியை அவர் பெற்றுக்கொள்வார். அது அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி. நான்காவது, நுண்காற்று நாடிகள். நுண்காற்று நாடி. இந்த நுண்காற்று நாடிகள் வளிமண்டல ஆக்சிஜன் செறிவை விட ஆக்சிஜன் செறிவு குறைந்த சூழல்ல நல்லா வாழும். வளிமண்டல ஆக்சிஜன் செறிவை விட ஆக்சிஜன் செறிவு குறைந்த சூழல்ல நல்லா வாழக்கூடியது அந்த நுண்காற்று நாடிகள். சரியா? இந்த பாக்டீரியாக்கள்ல சிலது மட்டும், சிலது எல்லாம் அல்ல, சிலது நைதரசன பதிக்கும் ஆற்றல் இருக்கு. நைதரசன பதிக்கும். சரியா? யார் யாருன்னா சில சயனோ பாக்டீரியாக்கள், சில சயனோ பாக்டீரியா. சரி, அதே மாதிரி சில பாக்டீரியாக்கள், ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள், இவங்கெல்லாம் நைதரசன பதிப்பாங்க பாக்டீரியாக்கள்ல. சரி, அடுத்து பாக்டீரியாக்கள் எப்படி இனப்பெருக்கம் அடையும்னா, பாக்டீரியாக்களின் இனப்பெருக்கம் பாக்டீரியாக்களை பத்தி நாங்க என்னென்ன பேசுறோம்? பாக்டீரியாக்கள்கிட்ட கட்டமைப்பை பத்தி பேசணும் ஃபர்ஸ்டா. அடுத்து பாக்டீரியாக்கள்கிட்ட போசனை முறையை பத்தி பேசணும். அடுத்து பாக்டீரியாக்கள்கிட்ட அனுசேப முறைகளை பத்தி பேசணும். பாக்டீரியாக்கள் நைதரசன் பதிக்குது. அடுத்தது பாக்டீரியாக்கள்ல இனப்பெருக்கம். பாக்டீரியாக்கள்ல தான் உங்களுக்கு தெரியுமே, இலையுறு பிரிவும் நடக்காது, ஒடுக்கட் பிரிவும் நடக்காது. அப்ப இருக்கூற்று பிளவின் மூலம் விரைவாக இனப்பெருக்கம் அடையும். இருக்கூற்று பிளவு. இருக்கூற்று பிளவு. அப்ப இருக்கூற்று பிளவுன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதான் ஒரு பாக்டீரியா கலம்னா, இந்த பாக்டீரியா கலம் நல்லா வளர்ச்சி அடைந்து நீட்சி அடையும். வளர்ச்சி அடைந்து நீட்சி அடையும். இந்த இடத்துல பிளவு அந்த இடத்துல பிரிய பார்க்கும். அதுவும் இதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இதான் இருக்கூற்று பிளவு. சிம்பிளா உங்களுக்கு சொல்றது. பாக்டீரியாக்கள் இருக்கூற்று பிளவு மூலம் இனப்பெருக்கம் அடையும். சில அப்ப இருக்கூற்று பிளவுன்றது இலிங்க முறை இனப்பெருக்கமா, இலிங்க மில்முறை இனப்பெருக்கம்னா இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். சரிதானே? இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கமும் இருக்கு. இலிங்க முறை இனப்பெருக்கமும் இருக்கு. அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம் என்று என்னன்னா இணைதல். இணைதல் கன்ஜுகேஷன் சொல்றது. இணைதல். அப்ப ரெண்டு பாக்டீரியாக்கள் இணையும். ரெண்டு பாக்டீரியாக்கள் இணைந்து தனது பிறப்புரிமை பதார்த்தத்தை பரிமாற்றிக்கொள்ளும். உண்மையிலேயே பிறப்புரிமை பதார்த்தம் நாங்க வரைஞ்சிருந்தேன், வளைய டிஎன்ஏ. இந்த வளைய டிஎன்ஏக்கு மேலதிகமாக இன்னும் சில சிறிய சிறிய டிஎன்ஏ பதார்த்தங்கள் இருக்கும், வட்ட வட்டமாக. சரியா? வட்டம். அதுக்கு பேர் சொல்றது பிளாஸ்மிட்டுக்கள். பிளாஸ்மிட்டுக்கள். பிளாஸ்மிட்ஸ். சரியா? பிளாஸ்மிட்டுக்கள். அப்ப இந்த ரெண்டு பாக்டீரியாக்களும் இணைது தானே. இந்த வெயிட் ரெண்டு பாக்டீரியாக்களும் இணைந்து இந்த பிளாஸ்மிட்டுகளை தான் பரிமாற்றிக்கொள்ளும். பரிமாற்றிக்கொண்டு இன்னொரு அங்கேயே தோற்றுவிக்கும். அங்க ஒரு பிளாஸ்மிட்ஸ் இங்க போகும், இங்க உள்ள பிளாஸ்மிட்ஸ் அங்க போகும். இவ்வாறு அங்க இனப்பெருக்கம் நடக்கும். இணைதல் மூலமான இனப்பெருக்கம். சரியா?
இப்ப பாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பு செய்யுமானா எஸ், ஒளித்தொகுப்பு செய்யும். இப்ப பாக்டீரியாக்கள்ல உள்நோக்கி மடிப்படைஞ்சு உருவான அந்த ஒளித்தொகுப்புக்குரிய மென்தட்டு இருந்துச்சு தானே, ஒளித்தொகுப்புக்குரிய மென்தட்டு இந்த இருக்கு, அந்த ஒளித்தொகுப்புக்குரிய மென்தட்டு இந்த ப்ளூ கலர் உள்நோக்கி மடிப்படைஞ்சு, இது ஒளித்தொகுப்புக்குரிய மென்தட்டு. அப்ப இது என்னன்னா, இதான் அந்த மீசோசோம். மீசோசோம் இது ஒளி தொகுப்புக்குரிய மென்தட்டு. இந்த ஒளி தொகுப்புக்குரிய மென்தட்டுல பாக்டீரியா குளோரோஃபில் இருக்கும். பாக்டீரியா குளோரோஃபில், பாக்டீரியல் குளோரோஃபில் இருக்கும். இந்த பாக்டீரியா குளோரோஃபில் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் ஆக அங்க இருக்கும். இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் மூலம் தான் ஒளித்தொகுப்பு அவர் செய்யப்பட்டார். சரி, நான் கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. ரைட், அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்க பார்க்கணும். கலச்சுவரில் பிரதான கூறாக பெப்டிடோகிளைக்கன் கொண்டிருக்கும். அவற்றின் கலச்சுவர் பெரும்பாலும் ஒட்டும் தன்மையான பல்சக்கரைட்டுகள் அல்லது புரதத்தாலான படை ஒன்றால் சூழப்பட்டிருக்கும். ஒட்டும் தன்மையான பல்சக்கரைட் அல்லது புரத படை ஒன்றால் சூழப்பட்டிருக்கும். அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் வில்லையம், கேப்சூல் சொல்லுவோம், வில்லையம் சொல்லுவோம். அவற்றுள் பெரும்பாலானவை அசைவுக்காக சவுக்குமுலையை கொண்டிருக்கும். சவுக்குமுலையோட பயன்பாடு என்னன்னா அசைவு, அசைவு, அசைவு. அப்ப பாக்டீரியாக்களோட சவுக்குமுலையை பத்தி நாங்க பார்த்தோம். அது முதலுறு மென்சவால் சூழப்பட்டிருந்துச்சா, சூழப்படலையா? சூழப்படலை. சூழப்படாததாலும் 9+2 நுண்புண்குழாய் கட்டமைப்பை கொண்டிராமையினாலும் யூகரியோட்டா சவுக்குமுலையிலிருந்து வேறுபடுது. ஆமா, யூகரியோட்டாவுக்கு 9+2 இருக்கு, இங்க 9+2 இல்லை. யூகரியோட்டா சவுக்குமுலை முதலுறு மென்சவால் சூழப்பட்டிருக்கு, இங்கே மென்சவால் சூழப்படவில்லை. இப்போ பல்வேறுபட்ட போசனை முறைகளை கொண்டது. தட்போசனி, பிறபோசனி. அப்ப தட்போசனையிலே 2 இருக்கு பாக்டீரியாக்கள். தட்போசனியில் 2 வகையை காட்டும். ஒன்று ஒளி தட்போசனி, இன்னும் ஒன்று ரசாயன தட்போசனி. இதெல்லாம் என்னன்றதெல்லாம் நாங்க பிறகு படிச்சுக்குவோம், மைக்ரோல படிப்பீங்க. அப்ப தட்போசனிகள், ஒளி தட்போசனி, ரசாயன தட்போசனி. பிறப்போசனிகள்ல 2, ஒளிப்புறப்போசனி, ரசாயன புறப்போசனி. ஒளிப்புறப்போசனி, ரசாயன புறப்போசனி இருக்கும். பல்வேறு வகைப்பட்ட அனுசேப முறைகளை கொண்டிருக்கும். என்ன அந்த பல்வேறு வகைப்பட்ட அனுசேப முறைகள்னா, கட்டுப்பட்ட காற்றுவாளிகள், கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள், அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாளிகள், நுண்காற்று நாடிகள். நுண்காற்று நாடிகள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நுண்காற்று நாடிகள். அப்ப நுண்காற்று நாடிகள் பத்தி நான் சொன்னேன். என்ன, வளிமண்டல ஆக்சிஜன் செறிவை விட குறைந்த பிரதேசத்துல, வளிமண்டல ஆக்சிஜன் செறிவை விட குறைவான ஆக்சிஜன் செறிவுள்ள சூழலில் நல்லா வளரும். சில நைதர்சனை பதிக்கும் ஆற்றல் உடையது. நைதர்சன் பதிக்கும், அதுக்கு உதாரணம் வந்து ரைசோபியம். ரைசோபியம் பாக்டீரியாக்கள், சில சைனோ பாக்டீரியாக்கள். இந்த நைதர்சன் பதித்தல்லையும் பாக்டீரியாக்கள் பல்வகமையை காட்டும். எப்படி தெரியுமா? சுயாதீனமாக நைதர்சன் பதிக்கும். யாருடைய ஹெல்ப் இல்லாம சுயாதீனமாக நைதர்சன் பதிக்கும். சில பாக்டீரியாக்கள் இருக்கு ஒன்றிய வாழி முறையில நைதர்சன் பதிக்கிறது. அப்படின்னா அவர் நைதர்சன் பதிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவை, இன்னொரு இனம், வேற இனம் ஒண்ணு தேவை. அவரோட சேர்ந்துதான் நைதர்சன் பதிப்பார். அப்ப சுயாதீனமாக நைதர்சன் பதிக்கிறது யாருன்னு சொல்றேன். சுயாதீனமாக நைதர்சன் பதித்தல் யாருன்னா, சுயாதீனமாக நைதர்சன் பதிக்கிறது ஒரு சைனோ பாக்டீரியா இருக்கு. அந்த சைனோ பாக்டீரியா பெயர் நோஸ்டாக். அந்த சைனோ பாக்டீரியா பெயர் நோஸ்டாக். அப்ப நோஸ்டாக் என்பது ஒரு என்னது, சயனோ சைனோ பாக்டீரியா. சைனோ பாக்டீரியா. அடுத்தது
இன்னும் ஒரு பாக்டீரியா இருக்கு, அது சைனோ பாக்டீரியா இல்ல. பாக்டீரியா யாருன்னா அசோட்டோ பாக்டர், அசிட்டோபாக்டர். இன்னும் ஒரு பாக்டீரியா இருக்கு, அவர் வந்து கிளாஸ்ட்ரிடியம். சரி, அவங்களாம் நைட்ரஜன் பதிக்கின்ற சைனோபாக்டீரியாக்கள். எவ்வாறு நைட்ரஜன் பதிப்பாங்க? அவங்கலாம் சுயாதீனமாக நைட்ரஜன் பதிப்பாங்க. சுயாதீன நைட்ரஜன் பதிக்கின்ற பாக்டீரியாக்கள். இன்னும் சில பாக்டீரியாக்கள் இருக்கு ஒன்றிய வாலி முறையில் நைட்ரஜன் பதிக்கும். சரியா? ஒன்றிய வாலி முறையில் நைதர் பதிப்பவை அப்படின்னா இன்னொரு அங்கேயோட சேர்ந்து நைட்ரஜன் பதிக்கிறது. யாருன்னா அந்த உதாரணத்துல தந்த இங்க நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்கேன். டிஇஆர் பிள்ளைகள் டிஓஆர்னு போட்டேன், அது மாதிரி ஒன்று. டிஇஆர் எசிட்டோபாக்டர் சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிறதுக்கு உதாரணம் வந்து ரைசோபியம். ரைசோபியம் என்ற பாக்டீரியா அவரை குடும்ப தாவரங்களின் வேர் சிறு கணுக்களோட சேர்ந்து வாழும். அப்போ ஒன்றிய வாலி முறையில் நைட்ரஜன் பதிக்கிறதுக்கு இன்னொரு ஆளோட ஹெல்ப் தேவைன்னு சொன்னேன். இன்னொரு ஆள்னா அது வேறொரு இனமா இருக்கணும், வேறொரு இனத்தின் ஹெல்ப். ரைசோபியம், இந்த ரைசோபியம் பாக்டீரியா எங்க வாழும்? அவரை குடும்ப தாவரத்தின் வேர் சிறு கணுக்கள்ல வாழும். அவரை குடும்ப தாவரத்தின் வேர் சிறு கணுக்கள்ல வாழும். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது அனபைனான்ட்டு ஒரு சைன பாக்டீரியா. அனபைனான்றது ஒரு என்னது சயனோ பாக்டீரியா. சரியா? இவங்கெல்லாம் ஒன்றிய வாலி முறையில் இதை பதிப்பாங்க. சரிதானே? விஷயத்துக்கு வருவோம் நாங்க. அப்ப சில நைதரசனை பதிக்கும் ஆற்றல் உடையவை, உதாரணம் ரைசோபியம், சில சைனோ பாக்டீரியாக்கள். அவங்க நைதரசன் பதிப்பாங்க. இருக்கூற்று பிளவின் மூலம் விரைவாக இனப்பெருக்கம் அடையும். குயிக்கா இனப்பெருக்கம் அடைகிறது. சில இலிங்க முறை இனப்பெருக்கமான இணைதலை மேற்கொள்ளும். இணைதல்னா என்னன்னு சொல்லியிருக்கு. சில பாக்டீரியாக்கள்ல பாக்டீரியா குளோரோஃபில் இருக்கும், அது ஒளித்தொகுப்பு நிற பொருளாக இருக்கும். சரி, இந்த படத்தை நீங்க குறிச்சுக்கலாம். அப்ப ஃபிளஜெல்லா சவுக்கு முலைகள் இடப்பெயர்ச்சிக்கு தேவை. இந்த மீசோசோம் இருக்கு பாருங்க பாக்டீரியால, முதல் மென்சம் உள்நோக்கி மடிப்படைஞ்சு உருவார ஒரு கட்டமைப்பு. இந்த மீசோசோம் எதுக்கு தேவை நான் சொல்லலைன்னா, மீசோசோம் எதுக்கு தேவைன்னா காற்று சுவாசத்துக்கு தேவை. காற்று சுவாசம். மீசோசோம் எதுக்கு தேவைன்னா காற்று சுவாசத்துக்கு தேவை. வேற என்ன இருக்கு? நியூக்ளிய ஏரியா தான் இருக்கு பாருங்க, கரு அல்ல. கரு இங்க இல்ல, கரு பிரதேசம் அல்லது கருப்போலி தான் இருக்கும். கருப்போலி, சைட்டோபிளாசம் குளிய உரு, ரைபோசோம்கள் 70S வகைக்குரிய ரைபோசோம்கள், முதலுறு மென் செவ்வு, கலச்சுவர், கேப்சூல், வில்லையம் இருக்கும். சரியா? இதுல வெளியில இருந்த பிசிர்கள் மாதிரி வந்திருக்கு. உண்மையிலே பிசிர் அல்லது பிசிர்கள் வந்து 9+2 கட்டமைப்பை கொண்டது. இது பிசிர்கள் அல்ல, ஃபிம்ப்ரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையிலே சரியான தமிழ் பேர் கச்சம். கச்சம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிலி சொல்லுவாங்க. பிசிர் அல்ல, கச்சம் அல்லது பிலி. கச்சம். இந்த கச்சம் இருக்கிறது, வில்லையம் இருக்கிறதெல்லாம் பாதுகாப்புக்கு, இந்த பாக்டீரியாவுக்கு பாதுகாப்புக்கு. சரியா? அப்ப டொமைன் பாக்டீரியால பாக்டீரியாக்கள்ல சிறப்பியல்பு பார்த்தாச்சு.
இப்போ டொமைன் பாக்டீரியால 4 கூட்டங்கள் இருக்கு. சரியா? அதுல பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியால 4 கூட்டங்கள். பாக்டீரியான்ட்டு ஒரு கூட்டம். அடுத்து சயனோபாக்டீரியான்ட்டு ஒரு கூட்டம். சரியா? சயனோபாக்டீரியான்ட்டு ஒரு கூட்டம். அடுத்தது மொலிக்யூட்ஸ், மூலக்கூற்று நிலை நுண்ணங்கிகள் கூட்டம். மொலிக்யூட்ஸ். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? ஆக்டினோமைசிட்டிஸ். ஆக்டினோமைசிட்டிஸ். இது இளையுருவான பாக்டீரியாக்கள். இந்த 3 தொடர்பாக தான் நாங்க படிக்கணும். இவரை பத்தி கதை குறை நம்ம ரிசோர்ஸ்ல. சரியா? அப்ப அடுத்து நாங்க பார்க்க போறோம், பாக்டீரியா பத்தி பார்த்தாச்சு, சயனோபாக்டீரியா பத்தி இங்க பார்ப்போம், மாலிக்யூல்ஸ் பத்தி மைக்ரோபயாலஜில தான் பார்ப்போம், மூலக்கூற்று நிலை நுண்ணுயிர்கள் பத்தி மைக்ரோபயாலஜில பார்ப்போம். அப்ப இந்த சயனோபாக்டீரியாவின் மிக முக்கியமான சிறப்பியல்புகள். இந்த சயனோபாக்டீரியா பாருங்க, இது இளையுருவானதாக இருக்கலாம். தனிக்கலத்தால் ஆன ஒரு சயனோபாக்டீரியா தனிக்கலம் தான் இங்க காட்டியிருக்காங்க. சரியா? சயனோபாக்டீரியாக்கள் சில இணைக்கப்பட்டு இலைகள்ல தோற்றுவிச்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய சயனோபாக்டீரியாக்கள் ஒன்றொன்று இணைக்கப்பட்டு இலைகளை தோற்றுவிச்சிருக்கு. ஃபிலமெண்ட் இலைகளை தோற்றுவிச்சிருக்கு. இந்த இலைகளை சூழ்ந்து சளியப்படை ஒன்று இருக்கும். சளியப்படை, இந்த அந்த இலைகளை சூழ்ந்து இப்படி ஒரு சளியப்படை. இதை நான் நல்லா ஜூம் பண்ணிட்டு வரையறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இப்ப சரியா? சயனோபாக்டீரியா ஒன்று தானே. இந்த இலைய சூழ்ந்து என்ன இருக்கும்? ஒரு சளியப்படலம். சரி, அந்த சளியப்படலம் சுத்தி இருக்கும். அப்படி சளியப்படலம். சரி, அப்ப இது இந்த சயனோபாக்டீரியாக்கள் வளிமண்டல நைதரசன் பதிக்கக்கூடிய கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். இந்த வளிமண்டல நைதரசன் பதிக்கக்கூடியதுக்கு தான் இந்த சயனோபாக்டீரியாக்கள்ல கட்டமைப்பு ஒன்றிருக்கும். ஹெட்டரோசிஸ்ட், பல்லின சிரைப்பை. எப்படி எழுதுவோம் அத? பல்லின சிரைப்பை, ஹெட்டரோசிஸ்ட். பல்லின சிரைப்பை இருக்கனால அவர் நைதரசனை பதிப்பார். சரியா? பதிப்பார். இந்த சயனோபாக்டீரியாக்கள்ல 3 வகையான உடற்கலங்கள் இருக்கும். பாருங்க, இருக்கு. ஒன்னு பல்லின சிரைப்பை, இன்னொன்னு எக்கினீட்ஸ் சொல்றது, அசைவிலி. இதுக்கு என்ன பேர்? அசைவிலி. இந்த அசைவிலி இருக்கனால இந்த சயனோபாக்டீரியா தகாத காலத்தை கழிக்கும். பல்லின சிரைப்பை இருக்கனால நைதரசன் பதிக்கும், அசைவிலி இருக்கிறனால தகாத காலத்தை கழிக்கும். கீழே அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ், இதுக்கு பேர் சொல்றது பதியக்கலம். இந்த பதியக்கலம் தான் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப சயனோபாக்டீரியாக்கள்ல காணப்படுற 3 வகையான கலங்கள், பல்லின சிரைப்பை, அசைவிலி, பதியக்கலம். இந்த 3 இருக்கிறனால அவர் ஒளித்தொகுப்பு செய்வார். ரைட்? அப்ப இந்த சயனோபாக்டீரியாக்களோட முக்கியமான சிறப்பியல்புகளை பார்ப்போம். புரோகரியோட்டா குறியாங்கிகள் ஒளித்தொகுப்பு செய்யும். பெரும்பாலானவை தனிக்கலம். சரியா? ஒட்சிசனை பிறப்பிப்பவை தனித்தவை. சகல சயனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செய்யுமானா எஸ், ஒளித்தொகுப்பு செய்யும். சகல சயனோபாக்டீரியாக்களும் நைதரசனை பதிக்குமானா இல்ல, சில சயனோபாக்டீரியாக்கள் தான் நைதரசனை பதிக்கும். சரியா? பெரும்பாலானவை தனிக்கலத்தாலானவை, ஒட்சிசனை பிறப்பிப்பவை தனித்தது. ஆனால் சிலவற்றில் சில கலங்கள் இணைந்து சளியப்படலத்துள்ளான இலைகளை அல்லது சமுதாயத்தை உருவாக்கும். அப்ப இது ஒரு சமுதாயம் தான். இந்த கலங்கள்லாம் நிறைய சேர்ந்து இருக்கிறது.
ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். சில வளிமண்டலத்தில் பதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, சிலது தான், எல்லாம் அல்ல, சிலது. ரைட். அப்ப அதோட சயனோபாக்டீரியாக்கள் முடியுது. இப்போ நாங்க டொமைன் பாக்டீரியா முடிச்சாச்சு. அடுத்து நாங்க பார்க்க இருக்கிறது டொமைன் ஆக்கியா. பேரராச்சியம் ஆக்கியா. டொமைன் ஆக்கியாவை அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நான் இன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.